இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் 31/5/2025 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 2:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை 2:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:08 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:08 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு சற்று அமைதியாகவும் பொறுமையாகவும் வேலைகள் செய்வதும் நல்லது. கூடுதல் பணிகளின் காரணமாக பணியில மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வதன் மூலம் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் முடியும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களை மேற்கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது கவனமாக பொருட்களை பார்த்துக் கொள்வதும் நல்லது. என்று ஏதாவது பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. இன்று சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சிந்தனை திறனினால சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படலாம். அதீதமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. கடுமையான முயற்சியினால தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விரும்பிய வகையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய படிப்புல அதிக அக்கறை காட்டுவதும் நல்லது தாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்று நெருக்கமும் உண்டாகும். சில முக்கியமான விவாதங்களும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக ஈடுபாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில முன்னேற்ற போக்கையும் எதிர்பார்க்கலாம். இன்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. ஆபத்தான வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல பெரியவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு மனதுல புதுவிதமான ஆசைகளும் ஏற்படலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கான வெற்றியும் லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழிலதிபர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அலுவலகத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஜாமீன் விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மாற்றங்களும் செய்யலாம். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில தனவரவுகளினால சேமிப்புகளும் உயரும். இப்பொழுது நன்மை நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அதிக பணிகளின் காரணமாக வேலைகள் செய்வதில் மூழ்கியும் இருப்பீங்க. மும்முரமாக வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தினாலே வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற பய உணர்வுகளும் மனதில் ஏற்பட்டு நீங்கும். தொழில தேவையில்லாத சில எதிர்ப்புகளும் ஏற்படத்தங்க செய்யும். புதிய எதிரிகளும் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை எல்லாமே தாண்டி வந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய விடாமுயற்சியினால இதனை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிலருக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தொழில உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விதிமுறைகளையும் கவனமாக பின்பற்றுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல நேர்மறையான எண்ணத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக செயல்படுத்துவதும் நல்லது. வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாளாகவும் அமையும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில முன்னேற்றமும் நம்பிக்கையும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்குங்க. எதிலும் அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று அலைச்சல்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இன்று சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களும் வந்து சேரும். வெற்றியும் உண்டாகும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பொறுப்புடனும் நேர்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நிறைந்தும் காணப்படுவீங்க. மாமன் வழி உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு புனரமைப்பு போன்ற வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள்ல முன்னெடுத்தும் செல்வீங்க. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தான தர்மங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு ஆலய வழிபாடுகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு லாபமும் உண்டாகும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால உற்சாகமும் உண்டாகும். இன்று ஆதரவாகவும் உணர்வீங்க. இன்று உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு என்று வரவேண்டிய சில வாய்ப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகளை இப்பொழுது முனைப்புடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சில வேலைகளை நீங்களே முன்னெடுத்து செல்வதும் நல்லது. யாரையும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். இதனால சில தேவையற்ற தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடமிருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. திருமணமானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று தன வருவாய் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு லாபமும் உண்டாகும். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலையிடங்கள்ல மட்டும் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. 1ற்கு 2 முறை பார்த்து செய்வதும் நல்லது தாங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. நீண்ட கால பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயனுள்ள பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையான அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக காணப்பட்டாலும் குறித்த நேரத்திற்குள் அதனை முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை எல்லாமே நம்பிக்கையுடன் கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியுடன் இணைந்து செயலாற்றவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சுப நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய உற்சாகமான போக்கின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாகவும் உணர்வீங்க.
வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய வெறுப்பான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது அவர்களுக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தாய் தந்தையருக்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வீட்டுல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில நல்ல தகவல்களும் கிடைக்க பெறுவீங்க. இது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உதவிகரமாகவும் இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சில புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்கு சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வங்கி கடன்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல தகவல்களும் வந்து சேரும். இன்றைய நாளை நல்லவிதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பயனுள்ள ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை தொடர்பாக சில சிறப்பான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் தொடர்பாக முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். உறவினர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சிகளுக்கு ஏற்ப புதிய வேலைகளும் சாதகமாகவும் அமையும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. விவசாயம் தொடர்பான பணிகள்ல பொறுமையும் உண்டாகும். பங்குதாரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு வழியில ஆதாயமும் உண்டாகும். நெருக்கமானவர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவும் செய்வீங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது மனமும் அமைதி இல்லாமலும் இருக்குங்க. பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது சில பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால நீங்க கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது தாங்க. ஒரு முறைக்கு 2 முறை வேலைகளை முடிக்க வேண்டியதும் ஏற்படலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கடுமையான வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சிலருக்கு சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கண்வலி மற்றும் கண்கள் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. பதவி உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. வங்கி லோன்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அதனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனை இடங்களை வாங்கவும் செய்வீங்க. தன தானிய விருத்தியும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க.
புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்க்கின்ற சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல சில தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். பணம் தொடர்பான விஷயத்துல தடைகளும் நீங்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களின் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எதிலுமே இன்று சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது தாங்க. ஏதாவது விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கையை மீறி செலவுகள் ஆய்விடாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று தெய்வீகம் சார்ந்த பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத சில வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய வருவாயை மேம்படுத்துவது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துல நல்ல ஒரு வேகத்தையும் காட்டுவீங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலைகள்ல சலிப்பும் ஏற்பட்டு நீங்கும். அதிக பணிகளின் காரணமாக சில பணிகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இதனால இருவருக்கும் இடையில ஏதாவது புரிந்துணர்வுகள் பாதிக்கவும் படலாம். அமைதியான நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். உங்கள் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக வேலைகளை இழுத்து போட்டும் செய்வீங்க. உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். விரும்பிய வேலைகள்ல சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஊதிய உயர்வுகளும் ஏற்படலாம். விவசாய உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அக்கறையோடு வியாபாரத்தை பார்க்கவும் செய்வீங்க. லாபகரமான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. தொழில்ல இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் இருக்கும். புதிய திட்டமிடுதல்களின் மூலம் பண ஆதாயத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம்.
பணியிடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சிந்தனைகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளும் குறையும். இன்று நன்மைகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முயற்சிகளுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்களுக்காக சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சில முயற்சிகளை உங்களுடைய ஆர்வத்தின் பேரிலேயே நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. பணியில உங்களுடைய அபாரமான செயல்திறனின் காரணமாக மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சுதந்திரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர உறவுகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தக்க சமயத்துல அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்கோபத்தினை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது சொந்த பந்தங்களுக்கு இடையே பிரிவையும் ஏற்படுத்தலாம். தொழில தைரியமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்களை எல்லாமே தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செலவுகளும் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வையும் காண்பீங்க. சொந்த பந்தங்களும் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல போட்டிகளை எதிர்கொண்டு வெற்றியையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் அதிகரிக்கும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதள உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. போட்டி தேர்வுகள் மற்றும் விளையாட்டு தொடர்பான முயற்சிகள்ல நல்ல செய்தியும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிக்கு ஏற்ப தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். அரசு பணிகள்ல சின்ன சின்ன அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆன்மீகம் தொடர்பான வேலைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். என்று ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க ஆறுதலாகவும் உணர்வீங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. சில சமயங்கள்ல செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட தங்க செய்யும். இதனை பெரியதாக நீங்க எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பராமரித்தாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். பொருளாதார பாதுகாப்பினை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சாதுரியமாக எந்த ஒரு வேலையையுமே செய்து முடித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். வாக்குத்திறனினால வெளியிடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பிள்ளைகளுடைய படிப்பு திறன்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்து நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்று குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தோற்ற பொலிவும் அதிகரிக்கும். விலை உயர்த்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துறை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அவர்கள் கிட்ட எதிர்பார்த்து இருந்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை நல்லபடியாக வசூல் செய்து விடுவீங்க. கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். சுயநலத்திற்காக மற்றும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடவும் வேண்டாம். அறிவுரைகளை கேட்டுக்கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த ஒரு செயலையுமே திட்டமிட்டு முடிக்க வேண்டியதும் நல்லது. வேலை தொடர்பான விஷயத்துல விரும்பிய முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தடைப்பட்டு இருந்த சில விஷயங்கள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவற்றில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில அனுபவங்களின் மூலமாக புதிய பாதைகளும் தென்படும். புதிய யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:08 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமாகவும் அமையும். புதிய பாதைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால பெருமை உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. செய்கின்ற செயல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சில வேலைகளை நீங்க விட்டு கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. வேலை செய்கின்ற இடத்துல பொறுமையுடன் இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது தாங்க. உங்கள் பிரியமானவர்கள் கிட்ட நீங்க தாங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சில செலவுகளை நீங்கள் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சுப செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க.
உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலையில கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். பொறாமைப்படுபவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இவர்களினால வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணவரவுல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். இன்று ஒரு விதமான படபடப்பும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தலைவலி மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்கள் துணையின் வழியில நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய சுயநலத்திற்காக மட்டும் எந்த ஒரு வேலையையும் செய்யவும் வேண்டாங்க. மற்றவர்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் வேண்டாம். நீங்களே முன்னின்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நேர்மறையான சிந்தனைகளுடனும் செயல்படவும் செய்வீங்க. திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்ற விஷயங்கள்ல உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பான ஒப்பந்தங்கள்ல வெற்றியும் உண்டாகும். திட்டமிட்டு இருந்த பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். தொலைதூர உறவுகளின் மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளினால சின்ன சின்ன அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:08 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படுத்தாங்க செய்யும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் கவனமாகவும் இருப்பீங்க. கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சுமூகமாகவும் நறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்காக உங்களிடத்துல நல்ல ஒரு உத்வேகமும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் துணையிடத்துல விதண்டாவாதமான பேச்சுக்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. பணத்தை சேமித்து வைப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொட்ட காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழிலை விரிவுபடுத்தி லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரிகளுக்கு விறுவிறுப்பாகவும் வியாபாரமும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழிலை முன்னேற்ற போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. குழந்தை பேருக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை தொடர்பாக உங்களுடைய செயல்பாடுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். மாணவர்களும் படிப்புல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மேற்படிப்பிற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமான தகவல்களும் வந்து சேரும். தொழில்ல ஈடுபட்டு சந்தையின் சூழல்களை புரிந்து கொள்வதும் நல்லது. இதுல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. மறைமுகமாக இருந்து வந்த சில விமர்சனங்களையும் எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. கடின உழைப்பிற்கு உண்டான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக புதிய பாதைகளும் தென்படலாம். சக ஊழியர்களினால சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிற மொழி பேசுகின்ற மக்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடத்துல இருந்து நல்ல உதவிகளை பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. உங்களுடைய திட முயற்சியின் மூலமாக பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். பணிகளை விரும்பி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெற்றும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். வீட்டுல நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி உங்கள் துணை இடத்துல கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். போதிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. நில விற்பனையில லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதில் இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். உங்களுடைய உழைப்பினால வியாபாரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய செயல்களினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று மற்றவர்களுக்காக சில வேலைகளை செய்து முடித்து பெருமைப்படவும் செய்வீங்க. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாங்க. எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அனுசரணையான போக்கும் காணப்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். குடும்ப பொறுப்புகள் சற்று சுமையாகவும் இருக்கலாம். திருமணமானவர்களுக்கு நல்ல வரனாகவும் தேடி வரலாம். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று நாளின் தொடக்கத்துல வியாபாரம் தொடர்பாக புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதையும் சமாளிக்கும் மன வலிமையுடனும் இருப்பீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கலை சார்ந்த பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார நிமித்தமான உதவிகள் சாதகமாகவும் அமையும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன வலிமையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் சாதகமாகவும் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று அனைத்து விதத்திலுமே ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று பணி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளையும் விருப்பமாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல அன்பான உரையாடல்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற பாதிப்பும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு கடல் கடந்து பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவியினால சுப காரியங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அரசு ஊழியர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். பணியாளர்கள் துணிச்சலாகவும் செயல்படுவாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தவறு செய்தவர்களை தட்டி கேட்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு அவர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளும் நல்லபடியாகவும் முடியும். அடிக்கடி மனதில் ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக சிறிய அலைச்சல்களும் ஏற்படலாம். வீட்டுல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். என்று தற்புகழ்ச்சி பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய வேலை தேடுவது சம்பந்தப்பட்ட வேலைகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சில சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பேச்சுக்களின் மூலமாக எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகள் பொறுப்புடனும் செயல்படுவாங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். பணி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கற்றல் திறன்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். பணிச்சுமையினால அசதியும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.